காலை வணக்கம். 8 திக்கும் என்ற செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் ஆஷ்லி பீஜா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடெங்கும் பெட்ரோல் டீசல் விலை இரண்டாவது நாளாக உயர்வு. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 காசுகளும் டீசல் 76 காசுகளும் அதிகரிப்பு. இந்தியாவில் 12 முதல் 18 வயதினருக்கு நோவாவேக்ஸ் தடுப்பூசி போடலாம். மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அவசர கால அனுமதி வழங்கியதாக தகவல். தனுஷ்கோடி துறைமுகத்திற்கு படகில் வந்த 10 இலங்கை தமிழர்கள். இலங்கையிலிருந்து அகதிகளாக கிடந்த 2 நாட்களில் 16 பேர் வருகை. சென்னையில் இன்று கூடுகிறது மதிமுக பொதுக்குழு. அதிருப்தி மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. சென்னையில் கபடி வீராங்கனை தற்கொலை. வேலை கிடைக்காத விரக்தியில் விபரீத முடிவு என போலீசார் தகவல். மேகதாது அணை கட்ட அனுமதி கோரி கர்நாடக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறுகிறது தீர்மானம். தமிழக சட்டப்பேரவை தீர்மானத்திற்கு போட்டியாக நடவடிக்கை. ஜெயலலிதாவுக்கு எதிராக சசிகலாவும் குடும்பத்தினரோ சதித்திட்டம் தீர்க்கவில்லை. சசிகலா மீது தனக்கு மரியாதை இருப்பதாகவும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஓபிஎஸ் வாக்குமூலம். உக்ரைனிலிருந்து 2389 குழந்தைகளை ரஷ்யா கடத்தியதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. கட்டாயம் ஏற்பட்டால் மட்டுமே அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என ரஷ்யா விளக்கம். பெட்ரோல் டீசல் விலை இரண்டாவது நாளாக உயர்ந்துள்ளது. பெட்ரோலுக்கு 75 காசும் டீசலுக்கு 76 காசும் உயர்த்தப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் சூழலால் பிப்ரவரி மாதம் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்தது. அப்போதே பெட்ரோல் டீசல் விலை உயரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 5 மாநில தேர்தல் காரணமாக விலை உயர்த்தப்படாமல் இருந்தது. இந்நிலையில் 137 நாட்களுக்கு பிறகு நேற்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 76 காசுகள் உயர்த்தப்பட்டது. இரண்டாவது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 காசுகள் உயர்த்தப்பட்டு 102 ரூபாய் 91 காசுகளுக்கு விற்பனையாகிறது. டீசல் 76 காசுகள் உயர்த்தப்பட்டு 92 ரூபாய் 95 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 நாட்களில் பெட்ரோல் விலை 1 ரூபாய் 51 காசுகளும் டீசல் விலை 1 ரூபாய் 52 காசுகளும் உயர்ந்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட உடனடியாக மத்திய அரசு அனுமதி வழங்க கோரி கர்நாடக சட்டப்பேரவையில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அறிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சி செய்கிறது. மேலும் அணை அமைப்பதற்கு நிதியையும் ஒதுக்கியிருக்கிறது. அணை கட்டினால் தமிழகத்திற்கான நீராதாரம் பாதிக்கப்படும் என எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் மேகதாது அணைக்கு எதிராக நேற்று முன்தினம் தீர்மானம் நிறைவேற்றியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை இதற்கு பதிலடியாக மேகதாது அணை கட்ட உடனடியாக மத்திய அரசு ஒப்புதல் வழங்க கோரி இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக சட்டப்பேரவையில் அறிவித்தார். இதனிடையே மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானம் சட்டப்படி செல்லாது என்று கர்நாடக எதிர்க்கட்சித் தலைவர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். Tamil Nadu state or the assembly has no right to pass such a resolution. It has no sanctity. Constitutionally, legally, the Tamil Nadu government has no right, or it has no right to object the implementation of Make in India. Because there is no dispute between Tamil Nadu and Karnataka as far as Make in India is concerned. ஜெயலலிதாவுக்கு எதிராக சசிகலாவோ அவரது குடும்பத்தினரோ எந்தவிதமான சதித்திட்டமும் தீட்டவில்லை என்று ஆறுமுகசாமி ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்.
முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் முன் ஓ பன்னீர்செல்வம் 2வது நாளாக ஆஜரானார். திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி இடைத்தேர்தல்களுக்கான வேட்பாளர்களை தேர்வு செய்தது ஜெயலலிதாதான் என்றும், இடைத்தேர்தல் தொடர்பான படிவங்களில் அவர் கைரேகை வைத்தது தமக்கு தெரியும் எனவும் கூறியுள்ளார். அரசு பணிகள் தொடர்பாக ஜெயலலிதா கூறியதாக எவ்வித தகவலையும் சசிகலா தம்மிடம் தெரிவிக்கவில்லை. ஜெயலலிதாவுக்கு என்னென்ன உணவுகள் வழங்கப்பட்டது என்பது தமக்கு தெரியாது என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவுக்கு இதயத்தில் இருந்த பிரச்சனை தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணையம் கேள்வி எழுப்ப முயன்றபோது சிகிச்சை தொடர்பாக தமக்கு எதுவும் தெரியாது என ஓபிஎஸ் தெரிவித்தார். சிகிச்சை தொடர்பாக கேட்கக்கூடாது என அப்போலோ தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஜெயலலிதாவின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்ட போது அப்போதைய ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அப்போலோ மருத்துவமனை தலைவரை சந்தித்ததாகவும், எக்மோ கருவி பொருத்தப்பட்டு சிகிச்சை பெற்ற ஜெயலலிதாவை ஆளுநர் சந்திக்காமல் சென்றது பற்றி தமக்கு தெரியாது என்றும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி இரவு ஜெயலலிதாவுக்கு எக்மோ கருவி அகற்றப்படும் முன் தாம் உட்பட மூத்த அமைச்சர்கள் 3 பேர் ஜெயலலிதாவை பார்த்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா இறந்த பின் அவருடைய உடலை எம்பாமிங் செய்வதற்கு அவரது உதவியாளர் கார்த்திகேயன் மூலம் வேண்டுகோள் கடிதம் வழங்கப்பட்டது பற்றி தனக்கு தெரியாது என்று ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். அதன் பிறகு ஓ பன்னீர்செல்வத்திடம் சசிகலா தரப்பில் குறுக்கு விசாரணை நடத்தியது. 2011-12ஆம் ஆண்டுக்கு பின் சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் சதித்திட்டம் தீட்டியதாக தகவல் இல்லை என்று ஆணையத்தில் ஆஜரான IAS, IPS அதிகாரிகள் வாக்குமூலம் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டி சசிகலா தரப்பு கேள்வி எழுப்பியது. இதற்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம், சாட்சியங்கள் ஆணையத்தில் கூறியது சரிதான் என கூறியுள்ளார். ஜெயலலிதாவை குற்றவாளி என கர்நாடக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பின்னர் ஜெயலலிதா தன்னை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும், தேர்ந்தெடுக்கப்படுபவர் ஆளுநரை சந்தித்து கடிதம் அளிக்க வேண்டும் என கூறியதாகவும் வாக்குமூலத்தில் ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் எனவும் அவரை எம்எல்ஏக்கள் தேர்வு செய்ய வேண்டும் எனவும் ஜெயலலிதா கூறியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அப்போது தான் மிகுந்த துயரத்துடன் அழுது கொண்டிருந்ததாகவும், அதற்கு அழாதே பன்னீர், இந்த நேரத்தில் நீ தைரியமாக இருக்க வேண்டும் எனவும், சென்னைக்கு சென்று நான் சொன்னதை செய் எனவும் ஜெயலலிதா கூறியதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் ஜெயலலிதா மரணத்தில் தனிப்பட்ட முறையில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறியுள்ள ஓ பன்னீர்செல்வம், பொதுமக்களிடம் கருத்து வலுத்ததாலேயே விசாரணை ஆணையம் அமைக்க கோரிக்கை விடுத்ததாகவும் கூறியுள்ளார். சசிகலா மீது மரியாதையும் அபிமானமும் உண்டு என்றும் ஓபிஎஸ் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். பின்னர் அப்போலோ மருத்துவமனை வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை நடத்தினார். அப்போது ஜெயலலிதாவுக்கு அப்போலோ மருத்துவமனை வழங்கிய சிகிச்சை மீது நம்பிக்கை இருந்ததாகவும், ஆனால் என்ன சிகிச்சை வழங்கப்பட்டது என தெரியாது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். ஆறுமுகசாமி ஆணையத்தில் விசாரணை முடிந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதா மரணம் குறித்து ஆறுமுகசாமி ஆணையம் கேட்ட கேள்விகளுக்கு உண்மையான பதிலை அளித்திருப்பதாக தெரிவித்தார். ஆறுமுகசாமி ஆணையம் 7 முறை சம்மன் அனுப்பிய நிலையில் பட்ஜெட் தாக்கல் மற்றும் சொந்த காரணங்களால் ஆஜராக முடியவில்லை என்றும் தெரிவித்தார். என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உரிய பதிலை தந்திருக்கிறேன். தெரிந்த கேள்விகளுக்கு பதில் தந்திருக்கிறேன். தெரியாத கேள்விகளை சில கேட்டார்கள், அது தெரியாது என்று பதிலளித்திருக்கிறேன். தனிப்பட்ட முறையில எனக்கு எந்தவித சந்தேகம் இல்லை அப்படிங்கறத வாக்குமூலத்தில் சொல்றீங்க. இல்ல, நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், பொதுமக்களுடைய கருத்தாக சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லிதான் நான் முதலாக பேட்டி கொடுத்தேன். இந்த சந்தேகத்தை போக்குவதற்கு சின்னம்மா அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் நிரூபித்திருந்தால் அவர்கள் மேல் இருக்கின்ற குற்றச்சாட்டு நீக்கப்படும் என்ற கருத்தையும் நான் சொல்லியிருக்கேன். இந்த அளவும் மரியாதையும் மாண்பும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மீண்டும் அவர்கள் அதிமுகக்குள்ள இணைப்பது அப்படியான ஒரு பேசு பொருள் இருக்கும். அதுக்கு உங்களோட பதில் என்ன சார்? எனக்கு தனிப்பட்ட முறையில் சின்னம்மா அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் உண்டு. ஓபிஎஸ் கொடுத்துள்ள பதில் போதுமானதாக இருப்பதாகவும், மீண்டும் அவரை அழைக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் சசிகலா தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் கூறியிருக்கிறார். குறைபாடோ வேறுபாடோ திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டாகவோ எதுவுமே நீங்க பதிவு பண்ணல. அவருடைய சாட்சியம் இந்த முடிவு பெற்றது. அந்த கேள்விகளுக்கு எல்லாமே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர் தரப்பிலே கொடுக்கப்பட்ட பதில், இது எனக்கு நினைவில் இல்லை, இது சரி,
இது உண்மைதான் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாரு. திருமதி சசிகலா அவர்கள் மீது நான் மதிப்பும் மரியாதையும் எப்போதும் வைத்திருக்கிறேன் சொன்னார். தொடர்வது விரைவுச் செய்திகள். விருதுநகரில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் ஜுனைத் அகமதுவை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்குவதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அறிவிப்பில் திமுகவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட காரணத்தால் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் தற்காலிகமாக நீக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே இளம்பெண் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து வரும் 24ஆம் தேதி பாஜக சார்பில் விருதுநகரில் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் பெண்ணை வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வன்கொடுமை வழக்கில் தீவிர விசாரணை நடத்தி நேரடியாகவும் மறைமுகமாகவும் குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். விருதுநகரில் 22 வயது இளம்பெண் கடந்த 20ஆம் தேதி அளித்த வன்கொடுமை புகார் மீதான புலன் விசாரணை காவல் துணை கண்காணிப்பாளர் அர்ச்சனாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் டிஜிபி தெரிவித்துள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ரா கார்க், தென்மண்டல காவல்துறை துணைத் தலைவர் பொன்னி ஆகியோர் விருதுநகரில் முகாமிட்டு விசாரணையை மேற்பார்வையிட்டு வருவதாகவும் தமிழக காவல்துறை டிஜிபி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே கோவில் விழாவில் பழங்கள் தானியங்களை சூறை வீசும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. மானூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முக்கிய நிகழ்வாக முருகப்பெருமான் மற்றும் வள்ளி தெய்வானை அம்பாளுக்கு திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் ரதத்தை வடம்பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக இழுத்துச் சென்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக விவசாயம் செழிக்க வேண்டி சூறை வீசும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சூறை வீசிய பழங்கள் மற்றும் தானியங்களை பக்தர்கள் மிகவும் ஆர்வத்துடன் எடுத்துச் சென்றனர். பொள்ளாச்சி அருகே உடுமலை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்து மோதி வியாபாரி ஒருவர் உயிரிழந்த நிலையில் இது தொடர்பான பதைபதைக்க வைக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. வெள்ளாளப்பாளையத்தைச் சேர்ந்த அட்டை வியாபாரி ஐயாசாமி பொள்ளாச்சியிலிருந்து உடுமலைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். நல்லம்பள்ளி பிரிவு அருகே சென்றபோது பழனியிலிருந்து பொள்ளாச்சி வந்த தனியார் பேருந்து மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டார். இதனால் தலையில் பலத்த காயமடைந்த ஐயாசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து பேருந்து ஓட்டுநர் செந்தில்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார். சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையை கண்காணிப்பதற்காக ராணுவத்தின் சார்பில் கண்காணிப்பு செயற்கைக்கோளை அனுப்பும் திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய கடற்படை மற்றும் விமானப்படையின் சார்பில் ஏற்கனவே செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் சீன ராணுவத்துடன் எல்லையில் மோதல் நடந்த நிலையில் தனது திறனை வலுப்படுத்தும் நடவடிக்கையில் ராணுவம் ஈடுபட்டுள்ளது. இதன்படி 4000 கோடி ரூபாய் செலவில் கண்காணிப்பு செயற்கைக்கோளை அனுப்ப பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் உதவியுடன் அனுப்பப்படும் GSAT-7B செயற்கைக்கோள் மூலம் ராணுவத்தின் கண்காணிப்பு திறன் வலுப்படும் என்று மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்ட அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு சென்ற முன்னாள் எம்எல்ஏ எஸ் காமராஜுக்கு செக் மோசடி வழக்கில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கரூர் ஆண்டான் கோவில் அம்பாள் நகரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரிடம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு காமராஜ் காசோலையை கொடுத்து 10 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். சரியாக வட்டி மற்றும் கடன் தொகையை திருப்பித் தராததால் ராமச்சந்திரன் செக் மோசடி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் கரூர் விரைவு நீதிமன்ற நீதிபதி சரவணபாபு காமராஜுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் செல்போன் டவர் அமைப்பதாக கூறி 24 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காமரசவள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரனுக்கு செல்போன் டவர் அமைக்க இடம் கொடுத்தால் முன்பணமாக 40 லட்சமும் மாத வாடகையாக 40,000 ரூபாயும் தருவதாக குறுஞ்செய்தி வந்தது. இதனை நம்பிய ராஜேந்திரன் கொஞ்சம் கொஞ்சமாக 23,98,900 ரூபாய் கொடுத்தார். தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ராஜேந்திரன் சைபர் கிரைமில் புகார் அளித்தார். விசாரணை நடத்திய போலீசார் டெல்லியைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்து வங்கிக் கணக்கில் இருந்த 9 லட்சம் ரூபாயை முடக்கினர். மேலும் 3 லேப்டாப், 42 செல்போன், 18 சிம் கார்டுகள் மற்றும் 19 ATM கார்டுகளையும் பறிமுதல் செய்தனர். தணிக்கைக்குழு சான்று பெற்ற திரைப்படங்களுக்கு அரசியல் கட்சிகளிடமிருந்து வரும் மிரட்டல்களுக்கு சட்ட ரீதியில் பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எண்ணப்பட்டன.
இதில் விஷால் தலைமையிலான பாண்டவர் அணி மீண்டும் வெற்றி பெற்றது. இதையடுத்து சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பதவியேற்றனர். முன்னதாக நடிகர் சங்க நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பொதுச் செயலாளர் விஷால், சென்னைக்கு வருபவர்கள் சுற்றுலா தலங்களை காண்பது போல் நடிகர் சங்க புதிய கட்டிடத்தை பார்த்துச் செல்லும் அளவுக்கு கட்டிடத்தை உருவாக்க இருப்பதாக தெரிவித்தார். நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டுவதற்கு மேலும் 21 கோடி ரூபாய் தேவைப்படுவதால் கௌரவமாக பிச்சை எடுத்தாவது பணிகளை நிறைவு செய்வோம் என்றும் அவர் கூறினார். 1 கோடி தேவை. நீங்க இந்த பேச்சை தொடங்குனதுனால முருகன் அண்ணனும் மீனாட்சி சுந்தரம் சார்பா ஒரு மொழியை சொல்லிடலாம். நாங்க இனிமே அப்படிதான் யார் கேட்டாலும் கை நீக்கி எங்களுக்கு இனிமே கௌரவமா பிச்சை எடுக்கிறதுல எங்களுக்கு கூச்சம் இல்லை. ஏன்னா இது இந்த கட்டிடத்துக்காக தான். ஒவ்வொரு செங்கல் நீங்க எல்லாரும் ஒரு செங்கல் வச்சிருக்கீங்க. நீங்களும் பார்ட் ஆஃப் தி பில்டிங். அனைவரும் சேர்ந்துதான் கோவில் கட்ட முடியும் என்பது போல் நடிகர் சங்க கட்டிடம் கட்ட ரஜினி, கமல் உள்ளிட்ட அனைவரையும் நேரில் சந்தித்து நிதி திரட்ட இருப்பதாக பொருளாளர் கார்த்தி தெரிவித்தார். திரைப்படங்களுக்கு அரசியல் கட்சிகளிடமிருந்து வரும் தொடர் மிரட்டல்களுக்கு சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்க நடிகர் சங்கம் ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். ஒரு திரைப்படம் சென்சார் செய்யப்பட்டு ரிலீஸ் ஆகுது, அதுக்கு வேற ஒரு அமைப்பு ரீதியா பிரச்சனைகள் வருதுன்னா நிச்சயம் நடிகர் சங்கம் கூட நிக்கணும். சட்டப்பூர்வமா எப்படி நாங்க சப்போர்ட் பண்ண முடியுமோ டெஃபினட்டா சப்போர்ட் பண்ணுவோம். நாங்க டெஃபினட்டா சட்டப்பூர்வமா என்ன உதவி செய்ய முடியுமோ டெஃபினட்டா பண்ண முடியும். நடிகர் சங்க விதிப்படி பதவியேற்ற நாளிலிருந்து அடுத்த 3 ஆண்டுகளுக்கு தாங்கள் பொறுப்பில் இருப்போம் என்று துணைத் தலைவர் பூச்சி முருகன் கூறினார். பைலா பிரகாரம் பதவி ஏற்கிற நாள்ல இருந்துட்டு இருக்கு. எங்களுக்கு அதுல இருக்கு ஆக்ட்ல கிளியரா இருக்கு. கவலையப்படாதீங்க, 3 வருஷம் இருப்போம். கட்டட திறப்புல நீங்க தான் நிக்க போறீங்க. மேலும் நலிந்த நடிகர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட இடத்தில் மண்டபம் கட்டி தங்க வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் பூச்சி முருகன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக கார் ஓட்டும் முன்னாள் அமைச்சர்கள் விவரம் அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. திருப்பரங்குன்றம், தஞ்சாவூர், அரவக்குறிச்சி ஆகிய 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம். ஹிஜாப் விவகாரத்தில் நீதிபதிகளுக்கு மிரட்டல் விடுத்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நிர்வாகி 8 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க போலீசாருக்கு பெங்களூரு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. ஹிஜாப் விவகாரம் குறித்த வழக்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ரித்துராஜ் அவஸ்தி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஹிஜாப் தடை செல்லும் என நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். இந்த தீர்ப்புக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் மதுரையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய அந்த அமைப்பு நிர்வாகி ரஹமத்துல்லா கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு மறைமுகமாக கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசினார். இது தொடர்பான வழக்கில் அவரை போலீசார் கைது செய்தனர். அதேவேளையில் சர்ச்சைக்குரிய வகையில் ரஹமத்துல்லா பேசிய வீடியோ இணையத்தில் பரவியது. அதன் அடிப்படையில் பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து கர்நாடக போலீசார் ரஹமத்துல்லாவை பெங்களூருக்கு அழைத்துச் சென்று அங்குள்ள மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தினர். பிறகு அவருக்கு 8 நாள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டதாக கர்நாடக உள்துறை அமைச்சர் அரக ஞானேந்திரா தெரிவித்துள்ளார். விவகாரத்தில் தமிழ்நாடு காவல்துறையின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக இந்தியா முழுவதும் இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் ஜமாத் கூட்டமைப்பை சேர்ந்த பெண்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்ட தடைக்கு எதிராகவும் கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் முழக்கமிட்டனர். இதேபோல் இஸ்லாமிய ஐக்கிய ஜமாத் சார்பில் பரங்கிப்பேட்டை அஞ்சலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தேசிய கொடி ஹிஜாப் போல அணிந்து பெண்கள் போராட்டத்தில் பங்கேற்று கர்நாடக அரசு மற்றும் மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து திருப்பத்தூரில் உள்ள இஸ்மாயில்பேட்டையில் அனைத்து இஸ்லாமிய கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேசிய கொடி மற்றும் ஹிஜாப் எங்கள் உரிமை என்று எழுதிய அட்டைகளை கைகளில் ஏந்தியவாறு ஏராளமான பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். ஒரு நாட்டின் அமைச்சர்களாக இருந்தவர்களை வாடகை கார் ஓட்டுநராகவும் பிட்சா டெலிவரி ஊழியராகவும் புரட்டி போட்டிருக்கிறது வாழ்க்கை. இந்த மோசமான சரிவுக்கு காரணம் என்ன? இந்த தொகுப்பில்
தோளில் பீஸா பையுடன் சைக்கிளை ஓட்டிச் செல்லும் இவர் ஒரு நாட்டின் அமைச்சர் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், இவர் ஆப்கானிஸ்தானின் முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் சையது சதாத். தற்போது ஜெர்மனியின் லெய்ஸ்பிக் நகரில் பீஸா நிறுவனம் ஒன்றில் டெலிவரி ஊழியராக பணியாற்றி வருகிறார். அஷ்ரப் கனி தலைமையிலான அரசில் 2018ஆம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற சையது 2020ஆம் ஆண்டு பதவியை ராஜினாமா செய்தார். அஷ்ரப் கனி அரசுக்கு தாலிபான்கள் நெருக்கடி கொடுப்பதை அறிந்த சையத் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு பணியை துறந்தார். இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தகவல் தொடர்பியல் துறையில் 2 முதுநிலை பட்டம் பெற்ற சையத் பீஸா டெலிவரி ஊழியராக பணியாற்றுவது வேதனையாகவே பார்க்கப்பட்டாலும் தலைமறைவாக வாழ்வதை விட இதுபோன்று கௌரவமாக பிழைப்பதில் தவறில்லை என்கிறார் நம்பிக்கையுடன். இதேபோல் ஆப்கானிஸ்தானில் நிதியமைச்சராக பணியாற்றியவர் காலித் பயன்டா. அந்நாட்டில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு 1 வாரத்திற்கு முன்பு அங்கிருந்து வெளியேறி அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் குடியேறினார். ஒரு காலத்தில் கோட் சூட்டுடன் நாடாளுமன்றத்தில் $600 கோடி பட்ஜெட் தாக்கல் செய்த அவர் தற்போது உபெர் நிறுவனத்தில் கார் ஓட்டுநராக பணியாற்றுகிறார். குடும்பத்திற்காக உழைக்கும் அவர் 6 மணி நேரம் வாடகை கார் ஓட்டி $150 சம்பாதிக்கிறார். தமக்கு எந்த இடமும் நிரந்தரம் இல்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கும் அவர் வெற்றுணர்வுடன் வாழ்வதாக கூறுகிறார். எனினும் ஆப்கானிஸ்தானின் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அப்துல் ரஹீம் வர்தாக்கின் மகன் தாவூத் வர்தாக் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் $20.9 மில்லியன் சொகுசு வீடு ஒன்றை விலைக்கு வாங்கியிருக்கிறார். ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றிய பிறகு அந்நாட்டில் இருந்த முக்கிய அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் தற்போது எங்கு இருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை. முன்னாள் அதிபர் அஷ்ரப் கனி சத்தமில்லாமல் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கின்றனர். நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு மக்கள் நல பணியாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் வேலை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரவையில் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார், திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி மக்கள் நல பணியாளர்களுக்கு வேலை வழங்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், மக்கள் நல பணியாளர்களை நியமனம் செய்தது திமுக ஆட்சி என்றும் அவர்களை வீட்டுக்கு அனுப்பியது அதிமுக எனவும் குற்றம் சாட்டினார். நீதிமன்றத்தில் மக்கள் நல பணியாளர்கள் வழக்கு தொடுத்துள்ளதாக கூறிய அவர், வழக்கின் தீர்ப்பிற்கு பிறகு மக்கள் நல பணியாளர்கள் அனைவருக்கும் வேலை வழங்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அசோக்குமார், திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்று வினவினார். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர், அதிமுக தொடர்ந்து 10 வருடம் ஆட்சியில் இருந்ததாகவும் அப்போது தேர்தல் அறிக்கையில் கூறியதை செய்து முடித்து விட்டீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார். ஆனால் 10 மாத ஆட்சி காலத்தில் திமுக செய்த சாதனையை எந்த ஆட்சியும் செய்யவில்லை என்பதை உறுதியாக கூற முடியும் என கூறிய முதலமைச்சர், திமுக தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். பட்ஜெட்டில் நிதி தொடர்பாக பல்வேறு குறைபாடுகள் உள்ளதை சுட்டிக்காட்டிய அவிநாசி சட்டமன்ற அதிமுக உறுப்பினர் தனபால், பெரியார் கருத்துக்களை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்க 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதையும் தமிழ் மொழி அகர முதலிக்கு நிதி ஒதுக்கியதற்கும் அரசுக்கு நன்றி தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர், முன்னாள் சபாநாயகர் தனபால் சுட்டிக்காட்டிய குறைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் பேசி சரி செய்யப்படும் என்று தெரிவித்ததோடு பட்ஜெட்டில் உள்ள அம்சங்களை பாராட்டி பேசியதற்காக தனபாலுக்கு நன்றி தெரிவித்தார். பின்னர் முதலமைச்சருக்கும் தனபால் தன்னுடைய நன்றியை அவையில் பதிவு செய்தார். முன்னதாக வினாவிடை நேரத்தில் அதிமுக உறுப்பினர் செல்லூர் ராஜு கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ராஜ கண்ணப்பன், பெண்களுக்கென இலவசமாக எந்த வகை பேருந்துகள் இயக்கப்படுகிறதோ அதில்தான் ஏறி பயணிக்க வேண்டும் எனவும், அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம் என்று அறிவித்தால் போக்குவரத்து கழகத்தை எவ்வாறு நடத்துவது என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் போக்குவரத்து துறை 48,000 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கி வருவதாக அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரிவித்தார். மடத்துக்குளம் உறுப்பினர் மகேந்திரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, 1 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 87,465 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்கும் பணிகள் இம்மாத இறுதிக்குள் நிறைவு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கரு மாணிக்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், இலங்கை சிறையில் உள்ள 31 தமிழக மீனவர்கள் விரைவில் மீட்கப்படுவார்கள் என்று உறுதியளித்தார்.
இலங்கையில் ஏற்பட்டுள்ள கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்கிருந்து தமிழகத்திற்கு மேலும் 10 பேர் அகதிகளாக வந்திருக்கிறார்கள். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் அங்கு பால், உணவு, பெட்ரோல், டீசல் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனால் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு அகதிகளாக படையெடுப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. நிலையில் மன்னார் பகுதியில் இருந்து நேற்று கைக்குழந்தையுடன் 6 இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடி பகுதிக்கு வந்தனர். இவர்களை மீட்டு இந்திய கடலோர காவல்படை விசாரித்து வரக்கூடிய நிலையில் வவுனியா பகுதியிலிருந்து மேலும் 10 பேர் தமிழகத்திற்கு அகதிகளாய் வந்துள்ளனர். மன்னார் கடற்கரையிலிருந்து திங்கட்கிழமை புறப்பட்டவர்களின் படகு என்ஜினில் பழுது ஏற்பட்டதால் 37 மணி நேரம் கடலில் தத்தளித்துள்ளனர். என்ஜினை சரி செய்த பின் தனுஷ்கோடிக்கு வந்து சேர்ந்தனர். இதைத் தொடர்ந்து ஏராளமானோர் தமிழகத்திற்கு வரக்கூடும் என்பதால் சர்வதேச கடல் எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த கடற்படை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சரியான கஷ்டம், எங்கள் ஊரில் இருக்க பிழைக்க இயலாது. அதனால நாங்கள் உயிரை இப்படி கடலில் உயிர் போனால் போகட்டும், இல்லை மீண்டு வரனா நம்ம இந்தியா நாட்டோட போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் புறப்பட்டு வந்துட்டோம். எங்களோட ஊரில் சாப்பாடு பிரச்சனை, தண்ணி இது அரிசி பிரச்சனை, மண்ணெண்ணெய் பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சாப்பாடுக்கு சரியான கஷ்டம். அதனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். விலைவாசி கூட ஆட்களுக்கு அன்னைக்கு சம்பாரிச்சா எவ்வளோ சம்பாதிச்சாலும் காணாது. நீ புள்ள குட்டியை பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்கு விலைவாசி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுதான் ஆட்களோட மனசில் ரொம்ப இருக்கிற பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. போருக்கு பயந்து அகதிகளாக தமிழகத்தில் தஞ்சமடைந்த நிலை மாறி தற்போது பட்டினிச்சாவுக்கு பயந்து இலங்கை தமிழர்கள் தமிழகத்திற்கு அகதிகளாக வருவது அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பாக இலங்கையிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் பிரியதர்ஷன் அளிக்கக்கூடிய விவரங்களை கேட்கலாம். பிரியதர்ஷன், கடுமையான விலைவாசி உயர்வு, பட்டினிச்சாவு நிகழும் அப்படிங்கிற இடத்திலிருந்து அகதிகளாக தமிழகத்தை நோக்கி படையெடுக்கக்கூடிய காட்சிகள் கடந்த 2 தினங்களா நடந்துட்டு இருக்கு. இதற்கு என்ன காரணம்? குறிப்பா இதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்படும் நம்பலாமா? குறிப்பாக இலங்கையில டொலர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளவர்கள் பெரும்பாலும் அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. அன்றாடம் வரிசையில் நிற்க வேண்டிய நிலையில் பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக எரிவாயு, மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் போன்றவற்றுக்கு பொதுமக்கள் வரிசையில் நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்நிலையில் அன்றாடம் கூலி தொழில் புரியும் தொழிலாளர்களுக்கு பெரும் கஷ்டங்கள், வறுமை ஏற்பட்டுள்ளதால் இவ்வாறு அண்டை நாளான தமிழகத்திற்கு வடக்கு பகுதிகளிலிருந்து மக்கள் தஞ்சமடைய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கடந்த 30 வருட கால போரினால் யுத்தத்தின் நிமித்தம் தஞ்சமடைந்த மக்கள் தற்போது வறுமையை நிமித்தம் தஞ்சமடைய வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு நடவடிக்கை எடுக்கும் முகமாக இன்று சர்வகட்சி மாநாடை ஜனாதிபதி அவர்கள் கூட்டியுள்ளார். பெரும்பாலும் இந்த சர்வகட்சி மாநாட்டிற்கு இலங்கையின் பிரதான எதிர்க்கட்சிகளிலிருந்து பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாத நிலை காணப்படுகின்ற நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த சர்வகட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்க உள்ளதாக அதன் பேச்சாளர் சுமந்திரன் தெரிவித்திருந்தார். பிரியதர்ஷன், இப்போ மேலும் இந்தியா கடந்த வாரங்களில் டாலர்களை இலங்கைக்கு வழங்கியிருந்தது கடனாக. இதன் நிமித்தம் தற்போது ஓரளவுக்கு இந்த பெட்ரோல்கள், டீசல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த இவ்வாறான நடவடிக்கைகளை சீர் செய்யும் முகமாக இந்த சர்வகட்சி மாநாடு கூட்டப்பட்டுள்ளது. பிரியதர்ஷன், தற்போது அடிப்படையா அத்தியாவசியமா இருக்கக்கூடிய பொருட்களுக்கு கூட விலைவாசி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படையில அரிசி போன்ற அடிப்படை வசதிகளுக்கான அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருட்கள் எந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது? இதற்கு என்ன காரணம்? ஆமாம், விலை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது. இந்த பொருட்களுக்கான டாலர் பிரச்சனை மற்றும் இலங்கை ரூபாவின் பண பெறுமதியின் வீழ்ச்சி, இது இதனால பொருட்களுக்கான விலை அன்றாடம் அதிகரிக்கின்றது. இன்றைக்கு 200 ரூபாய் இருக்கு, நாளைக்கு 250 ரூபாய் அப்படி அதிகரித்திருக்கிறதால அன்றாட தொழில்கள் செய்து சம்பாதிக்கும் குடும்பங்களுக்கு பாரிய கஷ்டங்கள் நிலவுகின்றது. மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம் பிரியதர்ஷன். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. வைகோவுக்கு எதிராக மதிமுகவில் சில மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்று அக்கட்சியின் பொதுக்குழு கூடுகிறது. மதிமுகவில் வைகோவின் மகன் துரை வைகோவுக்கு தலைமை நிலைய செயலாளர் பதவி அளிக்கப்பட்டதால் மூத்த நிர்வாகிகள் சிலர் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. கட்சியின் கொள்கைக்கு எதிராக பொதுச் செயலாளர் வைகோ செயல்படுவதாக சிவகங்கை மாவட்ட செயலாளர் செவந்தியப்பன் குற்றம் சாட்டினார். அத்துடன் மதிமுகவை கலைத்துவிட்டு திமுகவுடன் இணைத்து விடுங்கள் என்று அவருடன் சேர்ந்து விருதுநகரின் சண்முக சுந்தரம், திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் உள்ளிட்டோரும் கருத்து தெரிவித்தனர்.
சட்டப்பேரவை தேர்தலில் தனக்கு சீட்டு கிடைக்காதால் செவந்தியப்பன் அதிருப்தியிலிருந்து வந்ததாகவும் வைகோவை நேரடியாக அவரிடம் பேசியும் சமாதானம் ஆகவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கட்சிக்கு எதிராகவே செவந்தியப்பன் செயல்பட்டதாக மாவட்ட நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மதிமுகவின் பொதுக்குழு சென்னையில் இன்று கூடுகிறது. இதில் அதிருப்தி மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் கட்சி தலைமை மீது அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகள் இன்றைய பொதுக்குழு கூட்டத்தை புறக்கணிக்கவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவோடு மதிமுகவை இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். மேலும் கட்சிக்கு எதிராக செயல்படும் மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவருடன் எமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். திமுகவோடு இணைப்பதற்கான எல்லா வேலைகளும் நடைபெறுகிறது மறைமுகமாக அப்படின்னு உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் மேல இன்னமும் எந்த விதமான கட்சி ரீதியான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்க என்ன காரணம்? அதீத ஜனநாயகம்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் தலைவர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டே எங்களுடைய இயக்க தொண்டர்களும் சரி நிர்வாகம் என்னென்னா ஒவ்வொரு ஜனநாயகம் பண்ணுவாருங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி முரண்டு பிடிக்கிறாங்களோ மிரட்டுறாங்க அவங்களுக்கு பதவி கொடுப்பாருங்க. நாளைக்கு அதே பதவியை வச்சுட்டு கட்சிக்கு சரி இவருக்கு சரி துரோகம் கொடுப்பாங்கிறது இது காலங்காலமாக 28 வருஷமும் நடந்துட்டு இருக்கிறது தான். இது அவர் புலவர் சிவந்தியப்பன் பொறுத்த வரைக்கும் இது 100க்கு 100 உண்மை. பொதுக்குழு கூட இருக்கிறது, இதிலேயாவது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? அதுதான் நாங்கள் இருக்கிற தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருடைய விருப்பம் அதுதான். ஏன்னா 9 மாதங்கள் அந்தந்த குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அங்கே இருக்கிற நிர்வாகிகள் 99 விழுக்காடு கட்சி தலைமைக்கும் கட்சிக்கு எதிராக இவங்க இவ்வளோ தூரம் செயல்பட்டு இருக்க, ஏன் தலைமை இவங்களை இனியும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு அங்கே தொண்டர்கள் நிர்வாகிகள் பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு இருக்குது. அது இந்த தடவைனாச்சும் பொதுக்குழுவில் அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்கிற எல்லாருடைய எதிர்பார்ப்பும் ஆர்வமும் கூட. இந்த பொதுக்குழுவில் கூட துரை வைகோவுக்கு அடுத்த ஒரு உயர் பதவி காத்திருக்கிறது, ஒரு செயல் தலைவர் அல்லது துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிருக்கு. உண்மையா? அதனால் நீங்கள் சொல்கிற நினைக்கிற மாதிரி துணை பொதுச் செயலாளர் அந்த இதெல்லாம் எனக்கு கிடையாது. நாளை என்னுடைய உழைப்பு இதை பார்த்து நாளைக்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் விருப்பம் இருந்ததுன்னா அது அந்த காலத்தில் அது முடிவெடுப்பாங்க. கட்சி ரீதியாக மதிமுக இன்றைக்கு பலவீனமாக இருக்கிறது, திமுகவோடு இணைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னா எப்போ நடக்க போகிறது? அது வாய்ப்பு இல்லை. அவங்க அந்த இருக்கிற அந்த 4-5 பேரோட பல அவதூறு குற்றச்சாட்டுகள் இதுவும் ஒன்று தான். அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாங்கள் ஒரு நட்புறவோடு நம்மளுடைய அருமை அண்ணன் நம்முடைய முதலமைச்சர் ஆர்வி அண்ணன் ஸ்டாலின் அவங்களோட நல்ல நட்புணர்வோடு ஒரு தாயுள்ளத்தோடு இந்த கூட்டணி நடத்திட்டு இருக்காங்க. திமுகவோடு மதிமுகவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? என்ன திட்டம்? இல்லை, ஒரு கற்பனை கதையை ஒரு கற்பனை கதைக்கு ஒரு கற்பனை குற்றச்சாட்டுக்கு நம்ம யூகங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. எந்த முடிவாக இருந்தாலும் துரை தன்னிச்சையாக செயல்படுகிறார், அவர் எடுக்கிற முடிவுகளுக்கு தான் எல்லாருமே கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக வெளியில பொதுமக்கள் கட்சி ரீதியாக இருக்கு. இது உண்மையா? கடந்த 3 வருடங்களும் என்னுடைய பங்களிப்பு, ஆனால் அதனால் நான் தான் எல்லாத்தையும் முடிவெடுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது. எங்களுடைய இயக்க நிர்வாகிகள் எல்லாருக்கும் தெரியும். அப்படியே இருந்தாலும் இந்த 3 வருடம் எல்லாமே நல்லதான முடிஞ்சிருக்கு. சென்னை மாங்காடு அருகே தேசிய அளவிலான கபடி போட்டிகளில் பங்கேற்ற வீராங்கனை தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மாங்காடு அடுத்த மதனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த காய்கறி வியாபாரி தர்மராஜின் மகள் பானுமதி. முதுகலை பட்டப்படிப்பு படித்து வரும் இவர் தேசிய அளவிலான கபடி போட்டிகளில் பங்கேற்று வந்தார். இந்நிலையில் ராஜஸ்தானில் நடந்த கபடி போட்டி முடித்துவிட்டு நேற்று வீட்டிற்கு வந்த அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் பானுமதியின் உடலை மீட்டு போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் அவரது செல்போனை பறிமுதல் செய்து முதற்கட்ட விசாரணை தொடங்கினர். இதில் உரிய வேலை கிடைக்காத காரணத்தால் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. எனினும் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா எனவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.